ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம ராதிகா பொண்ணு ஒரு சமயம் 17 வயசு இருக்குது. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம சீனியர் எல்லாம் அம்மாட்ட போனால் அம்மா உன்னுடைய அருள் ஆசி வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்களும் கேட்டுக்கிறோம், அந்த பொண்ணும் கேட்டுது. அப்போ அம்மா சொன்னாங்களா, அப்படி கேட்கக்கூடாது, நான் சொல்லி கொடுக்குறேன், அந்த மாதிரி கேளுன்னு அம்மா சொன்னாங்களா. அந்த மாதிரி அம்மா சொல்லி கொடுத்தாங்களா. எப்படி? என்னுடைய மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு உன்மீது நல்ல பக்தியோடு உன் மீது உள்ள நம்பிக்கை உறுதியாக, அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களா, உறுதியான நம்பிக்கை, அம்மா மீது உள்ள நம்பிக்கை உறுதியாகவும் என் உயிருள்ள வரை உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுன்னு நீ கேட்கணும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்களா. எப்படிங்க? என் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு உன்மீது மாறாத பக்தியோடு உன்மீது உள்ள நம்பிக்கை மிகவும் உறுதியாகவும், உறுதியான நிலையில் உன்மீது நம்பிக்கை இருக்கும். ஆமாங்க, அது முக்கியம். அடுத்து இந்த மனநிலையோடு எப்படி கேட்கணும்? என் உயிர் உள்ள வரை உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுன்னு கேட்கணும் அப்படின்னு அம்மா சொல்லி முடிச்சாங்களாம். உடனே இந்த பொண்ணுமே அதே மாதிரி திருப்பி சொல்லி, அம்மா எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கம்மான்னு கேட்டிருக்குது. அதுக்கு அம்மா உடனே கிசுக்கு, நான் சொல்லி கொடுத்தேனே அப்போ உடனே திருப்பி கேட்பையா, நான் உடனே தருவேனா? அதெல்லாம் முடியாது, அடுத்த நீ வருவில்ல அப்போ வந்து கேளு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்களே. எப்படி பார்த்தீங்களா? அந்த பரம்பொருள் அறியா பொண்ணுக்கிட்ட எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்க சக்திகளே. ஓம் சக்தி.